மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் முகாமில் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூர் ஊராட்சியிலுள்ள பாலூர் கிராமத்தில் வசிக்கும் இளைஞர்கள் சிலர் ஒன்றிணைந்து கோரிக்கை மனு அளித்தனர். பெரம்பூர் முதல் பாலூர் வரை சாலை வசதி, தெருவிளக்கு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். பாலூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி அருகில் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி மாணவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய குட்டையினை தூர்த்து அங்கு விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் படிப்பதற்கு சமுதாய கூடம் அமைத்து தர வேண்டும். பாலூர் மயான சாலைக்கு மின்வசதி செய்து தர வேண்டும். பழுதடையும் நிலையில் உள்ள தண்ணீர் தொட்டியை மாற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் அவர்கள் மனு அளித்தனர். நாங்கள் எல்லாரும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பாலூர் பகுதியிலேருந்து வரோம். எங்கள் பேர் விஜய். இதெல்லாம் எங்கள் தெரு பசங்க. நாங்கள் எல்லோரும் எங்கள் ஊர் ரோடு சரியில்லை. ரொம்ப நாள் கோரிக்கை வச்சுருக்கோம். ஸ்கூல் போகிற பசங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாரும் எத்தனையோ அதிகாரிட்ட சொல்கிறோம், யாரும் கேட்க மாட்டாங்க. எங்கள் கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 700 குடும்பங்கள் இருக்குது. அந்த குடும்பத்துக்கான தண்ணீர் நீர்த்தேக்க தொட்டி பழுதடைஞ்சு ஒழுகுற நிலைமையில் என்ன இருக்குது, அது எப்போ கீழே உழுமோங்கிற நிலைமையில் இருக்குது. அந்த கோரிக்கையை வச்சு யாருமே இது வரைக்கும் அதை பற்றி ஒரு நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை. ஸ்கூல் பக்கத்தில் ஒரு குட்டை இருக்குது. அந்த குட்டை சாக்கடையாக தேங்கியிருக்கு. அந்த குட்டையை தூர் வாரி இல்லை அந்த இடத்துல அதை துத்து இல்லை வேறு ஒரு சமுதாய கூடம் கட்டணும் நாங்கள் கோரிக்கை வச்சோம். அதையும் யாருமே இன்ன வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அதுக்காக கலெக்டரை நேராக பேத்து சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தோம். அதுக்காக தாங்க நாங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தோம். ஒரு என்னங்கய்யா வாய்க்காலில் ஏற்கனவே சொன்னாங்கய்யா, ரோடு ரோடு செலெக்ஷன் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் தெரியல. இப்போ எடக்குட்டி டு பாலூர் பகுதி ரோடு நல்லா இல்லை, பெரம்பூர் டு பாலூர் பகுதியும் நல்லா இல்லை. அது இருட்டு நேரத்தில் வரும்பொழுது மின் விளக்கு வசதி, கரண்ட் வசதி எதுவுமே கிடையாது. 7 மணி ஆகிட்டாலே பெரம்பூர்லேருந்து பாலூருக்கு வர முடியாதுங்க. ஒரு இருட்டு தாங்க. அர்ஜென்ட்டுக்கு எதுவுமே